நடத்திய தோல்வி உடனே சொல்ல பணக்கார சொல்ல வார்த்தை எதை சேர்ந்து மனசுக்கு ஒரு எண்ணம் தானாவே வந்துருது. கொட்டி வாங்கியிருப்பாங்களோ, காசு வாங்கியிருப்பாங்களோ, இவ்வளோ வாங்கியிருப்பாங்களோ, அவ்வளோ வாங்கியிருப்பாங்க. இதை நினைக்கிற பணக்காரங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதே தலைவரே வர்றாங்க. நம்ம பொட்டி வாங்க தலைவர் நீங்க ஏன் வரீங்க? பொட்டி வாங்கணும் தெரிஞ்சதாலும் தலைவர் வரீங்க. மனசுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து பேசி மைசூர் பண்ண எடுத்தாரு. இப்ப ஈஸ்வரன் பொட்டி வைக்கிறார். பொட்டி வைக்கிறா இந்த பணக்காரங்க இல்லை, வேலூர் மாவட்டம் அதனால முழுக்க பரவாயில்ல ஒரு பேச்சு வந்து அவரை பத்தி தப்பான கருத்து அவரு இது மாதிரி நிறைய வருது. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ரேயான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஒரு 11 பணக்காரங்க பணம் போயிட்டாங்க. 44 லட்சம் ரூபாய். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு, அப்பா ஒரு பண்ணையில நீங்க வண்டியை லாக் பண்ணுங்க, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். இவ்வளவுதான் அவர் சொன்னாரு. நாங்க அந்த ஒரு பண்ணையில வண்டியை லாக் பண்றோம். ரொம்ப நாள் வெறும் 2000 கோடி 4000 கோடி லாக் பண்றோம். 1 ஹவர்ல 44 லட்சம் ரூபாய் வந்துச்சு ஒரே ஒரு மணி நேரத்துல. இப்ப பொட்டி வாங்கிட்டா ஒரு மணி நேரத்துல யாராவது 40 லட்சம் ரூபாய் வாங்கி தர முடியுமா? கட்டாயம் கிடையாது. சாமி கம்பெனில தொடர்ச்சியா பிரச்சனைகள் போயிட்டே இருந்துச்சு. சாமி கம்பெனில பேசிக்கிட்டே பண்ணி கொடுக்குறாங்க, வாங்கல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு, வாங்கல பேசிக்கிட்டே பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனியும் நீங்க எந்த கம்பெனி சொல்றீங்களோ அந்த கம்பெனில பிரச்சனை பேசிக்கிட்டே பண்ணும்போது பொட்டி வாங்குறாங்கன்னா அது உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு சங்கத்தை நடத்தி போகும்போது நமக்கு ரொம்ப பெரிய மனோபலம் இருந்தது. இப்ப நாங்க இருந்து வரும்போது நாங்க 4 பேர் 5 பேர் வரோம். நாங்க 5 பேர் 4000 கொடுத்தா வரோம். பணக்காரர்கள் எந்த காசு வாங்கல. இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள மாநில சங்கங்களோ மாவட்ட சங்கங்களோ இப்படிதான் செயல்படுது. சந்தா வாங்கினா நாங்க சங்கத்தை நடந்தோம். உங்களை கூட்டு வர சோறு போடுறதுக்கு நல்லா வர முடியாது. அதெல்லாம் காரணம் முடியும், வச்சு பேசிருக்க முடியும். தயவு செய்து பண்ணக்காரங்க முன்ன விட்டோம் பின்ன விட்டோம். நான் எங்க மாவட்ட பண்ணையா இருந்தா நான் கொஞ்சம் குரலை கேட்டு பேசினா, நீங்க வேற மாவட்ட பண்ணையா நான் ரொம்ப ரிக்வஸ்டா கேட்கிறேன். தயவு செய்து பொட்டி வாங்கிட்டாங்க, அவங்க வந்து கம்பெனியோட லிங்க்ல இருக்காங்க, இவங்க கம்பெனியோட லிங்க்ல இருக்காங்க, இது மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. இப்படி நீங்க பண்ணாங்க ஒரு மாநில சங்க தலைவரை மாவட்ட சங்க தலைவரை பார்த்து நீங்க ரொம்ப உறுதியாக எடுத்தீங்க பொட்டி வாங்கிக்கிறாங்கன்னு. ஒரே ஒரு சூப்பர்வைசர், ஒரே ஒரு மேனேஜர், உங்க கம்பெனில ஒரு ஜிஎம் ஏடிஎம் அவன் இவன் எவ்வளவு வரவங்க சார். நீங்க ஆரம்பத்தில் 9 கோடி சராசரி விலை 60 ரூபாய், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீங்க கோழி எடுத்தீங்க. உங்களுக்கு 40 ரூபாய் லாபம் வந்துருக்கு. உங்களுக்கு விளைபொருள் ஏறிருக்கு, எங்களுக்கு ஏறலையா? எங்களுக்கு ஏன் சார் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கீங்க? அப்படி எத்தனை பணக்காரங்க சூப்பர்வைசர் பார்த்து கேட்டீங்க? எத்தனை பணக்காரங்க மேனேஜரை பார்த்து கேட்டீங்க? எத்தனை பணக்காரங்க நீங்க ஜிஎம் பார்த்து கேட்டீங்க? யாராவது கேட்கறீங்களா பணக்காரங்க? ரொம்ப நேரம் ஆனா ஒரே ஒருத்தர் 2 பேர் நீங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்க 2000 மனையில எத்தனை பேர் கேட்கறாங்க? 20 பேர் கேட்கறாங்க. 20 பேர் கேட்கறது சத்தம் பண்ணா 2000 பேர் கேட்கறது சத்தம். ஒரு பணக்காரர் கூட்டு ஏதாவது சங்கத்தை சொல்றோம், ஐயா தேவையான நீங்க போடாதீங்க, நெல்லு போட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கம்பெனிக்கு நடத்துறீங்க, தேங்காய் போறீங்க. எத்தனை பணக்காரர் நீங்க போய் பணக்காரர் பேசிட்டு இருக்காங்க, ஐயா நாங்க எனக்கு தேங்காய் இல்ல, தேங்காய் டிமாண்டா இருக்கு, ரேட் ஏறி போச்சுன்னா வாங்க முடியல, நான் ஆல்ரெடி கடலை இருக்கேன், நெல்லு போட்டு போட்டா கோழி விடு, என்ன கோழி விடாது. எத்தனை பணக்காரர் சொன்னாங்க? ஏதாவது பணக்காரர் சொல்றீங்களா? நீங்க கம்பெனிக்கு அனுசரியா இருக்க அளவுக்கு ஒரு மாநில சங்கத்துக்கோ மாவட்ட சங்கத்துக்கோ அனுசரியா இருக்குன்னு சொல்லி உங்க மனசாட்சி கொடுத்து சொல்லுங்க. எத்தனை பணக்காரர் மாவட்ட சங்கத்துக்கு அனுசரியா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் ஈஸியா இருக்க சங்கத்தை பண்ணா வந்து அனாதை அந்த பிள்ளைய யாரும் ஆட்சி போலாம். அந்த மாதிரி கதையை யார் வேணாலும் வந்து சங்கத்தை கூட பொட்டி வாங்கிட்டேன், காசு வாங்கிட்டேன், அந்த கம்பெனில காசு வாங்கிட்டேன், சங்கத்தோட வாங்கிட்டேன், அதெல்லாம் சொல்லலாம். பண்ணக்காரங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தா நாங்க ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்து ஒரு 100 பேருக்கு பிரச்சனை ஆகி அந்த கம்பெனில போய் நின்று அந்த பணக்காரருக்கு காசு வாங்கி கொடுக்கணும். அந்த 100 பணக்காரங்க 10 பணக்காரங்க அடுத்த மாவட்டத்தில் போட்டா வரல, கூட வரல. எப்படி நாங்க நிற்கிறது? எங்களுக்கு மட்டும் பண்ணி பண்ணீங்க இல்லையா? நாங்க மட்டும் பண்ணோம், காசு கொடுத்து போடணும். எவ்வளவுதான் நாங்க போடுறது? நீங்க ஒற்றுமையா இருந்து நீங்க ஒரு வலுவான ஆதரவு கொடுத்தா தான் பண்ணணும். எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு மனசுல அவ்வளவு வேலை இருக்கு. ஏன்னா 6 மாசம் சொல்லிட்டு இருக்காங்க, வேலை போட அதிகம் பண்ணி வேலை போட அதிகம் பண்ணி அவர் எப்படி அடிப்பாரு? பணக்காரன் நீங்க சொன்னதான் அடிப்பாரு. பணக்காரன் வாயே சொல்ல நம்ம சூப்பர் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்க, இப்ப இந்த 4 மாசத்துல அந்த கம்பெனி சொன்னேன், 4 மாசத்துல பெரிய